பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு. ஆட்டுக்குள்ள ஒரு 10-15 லேடிஸ் வந்து வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், சமைக்கணும் அப்படின்னு பேசிட்டே வருவாங்க. அவங்க வேலைக்கு காலையில வரும்போது ஆத்துல கம்மியா தண்ணி போயிருக்கும். இப்போ அவங்க வந்து பார்க்கும்போது ஆறுல கரை புரண்டு ஓடும். இந்த ஆற்றை கடந்து போகணும்னா ஒரே ஒரு வழி தான், பாலம்லாம் கிடையாது, கயிறு கட்டி வச்சிருப்பாங்க. கயிறை பிடிச்சிட்டே தான் அவங்க போகணும். அப்படி கயிறை பிடிச்சிட்டே போகும்போது அந்த லேடிஸ் மொத்த பேரும் தண்ணியில் அடிச்சுட்டு போய் இறந்து போயிருவாங்க. அந்த கிராமமே சோகமாயிடும். இப்போ அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிப்பாரு ஹீரோ. ஆத்துல பாலம் கட்டுறேன்னு சொல்லி பலமுறை அரசாங்கத்துக்கிட்ட டெண்டர் விட்டு அதை காசெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாரு மந்திரி. இந்த மந்திரியை பழி வாங்குறதுக்காக மந்திரி வந்து அடுத்த தேர்தலில் ஜெயிக்கணும்னு போராடுவார்ல. இப்போ பெரும்பாலும் வந்து எலெக்ஷன்ல வந்து எல்லாருமே அவங்க வச்சிருக்கிற கொள்ளடிச்ச காசெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து ஓட்டுக்கு காசு கொடுத்து ஜெயிக்கிறாங்க, ட்ரை பண்றாங்கல்ல. அப்படி இவர் எப்பெல்லாம் காசை எடுத்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றாரோ அந்த காசெல்லாம் ஒரு கும்பல் கொள்ளடிச்சு போயிடும். யாரா கொள்ளடிக்கிறாங்கன்னு தெரியாம அந்த கொள்ளடிச்ச கும்பலை தேடுவாங்க பிடிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி பிடிக்கும் போது பாத்தீங்கன்னா அது கோர் பாயிண்ட் எங்க போய் நிற்கும்னா ஹீரோ கிட்ட வந்து நிற்கும். அந்த காசெல்லாம் அந்த பாலம் கட்டுறதுக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். அங்கதான் வந்து கதையனுடைய ட்விஸ்டே வச்சிருக்காரு. அங்கதான் நாங்க கதையில ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்கோம். அங்க கொண்டே வச்சீங்க.